வீடை உங்களுக்காக கட்டுறீங்க இல்லையா? அப்போ யார் பெருசு? வீடை பெருசா நீங்கள் பெருசா? எனக்கு ஜனங்களுக்கு இது விளங்கல பாருங்கள். சரி, வீடை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. வீடு நீங்கள் இருக்கிறது கட்டின வீடுங்க, அதுக்கு வாங்கினீங்க. அப்போ வீடு பெருசு இல்லை, நம்ம தான் பெருசு. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்று துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்று துதித்திடுவே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுமே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை போற்றுவே, முழு உள்ளத்தோடுமே. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு விசுவாசத்தை பற்றி போதிக்கும்போது இந்த காரியத்தை சொன்னார். ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வசனம். நிறைய பேருக்கு இப்படி இயேசு சொல்லியிருப்பாராங்கிறதுலே சந்தேகமாக இருக்குது. எப்படியா அதெல்லாம் ஆகும்? மலையை பார்த்து சொல்தான், அதுவும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னான். வேறு எதையாவது சொன்னாலும் பரவாயில்ல, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படியே போயிடுமா? இதெல்லாம் நான் ஆகிற காரியமா? அதுவும் மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அத்தாரிட்டியாக, மேன்மையாக, அதிகாரமாக இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே, உண்மைங்கிறது மாதிரி தெரியலையே சொல்லி சிலர், நானே படிச்சிருக்கேன், சிலர் இதை விளக்க உரையில் சொல்கிறாங்க, இது இயேசு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை, யாரோ கொண்டாந்து இங்கே போட்டாங்க, இதை சம்பந்தம் இல்லாமல் இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டாங்கன்ற. ஆனால் உண்மையாகவே விசுவாசத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் முழுவதும் போதிக்கிறது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குகிறது தான் விசுவாசம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். இதைத்தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது இந்த சுவிசேஷத்திலே.
ஆகவே இந்த மலையை பெயர்க்கிறதுங்கிறது இன்னும் காமிச்சேன் உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டிலே இதை பற்றிலாம் சொல்லியிருக்குது. தேவனே சொல்லியிருக்கிறார் செருபாபேலை குறித்து, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாக கடவுது, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லி ஒரு மனுஷன் எப்படி ஒரு சாதனையை படைப்பான்றதை கடவுளே சொல்கிறார். அவனை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவன் தலைக்கல்லை கொண்டு வரோன்னா, தலைக்கல்னா நம்ம எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓப்பனிங் பண்ணுறோமா, அதை சொல்லுதுங்க. தலைக்கல்லை கொண்டு வருவான், எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள். என்ன ஆர்ப்பரிப்பார்கள்? துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய கிருபை இதன் மேலே இருந்தது, காரியம் சாத்தியமாயிற்று, செய்து முடிச்சிட்டோம். செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொன்னாங்க, நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க, சாத்தியமாகாதுன்னு நாங்கள் செய்து முடிச்சிட்டோன்னு சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாம். ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தை குறித்து தேவனே அப்படி சொல்கிறாரு, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ சம பூமியாவா. ஆகவே மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்கிறது என்னமோ புதிய கான்செப்டில் ஏதோ இயேசு தெரியாமல் சொல்லிட்டாரோ அல்லது யாரோ கொண்டாந்து இங்கே நுழைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வேத வசனம் மற்ற இடங்கள்லேயும் இதை குறித்து பேசுகிறது. மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும் என்கிறத இயேசு நிச்சயமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு காரியத்தை நான் சுட்டி காண்பித்து வருகிறேன் கடந்த சில வாரங்களாகுது. என்னென்னா, இந்த விசுவாசத்தை குறித்தது தான் அந்த வசனம். ஆனால் இந்த விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்கிறதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம். ஏன்னா மலையை பார்த்து சொல்லு, நீ சொன்னபடி ஆகும், எவன் சொன்னாலும் அவன் சொன்னபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ விசுவாசிக்கிறவனை குறித்து தான் சொல்லியிருக்குது. ஏன்னா சொல்லியிருக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எவனாகிலும்ங்கிறது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒருவனை தான் எவனாகிலும்னு சொல்லியிருக்குது. அப்போ விசுவாசியை குறித்து சொல்லியிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுடைய அதிகாரம், அவன் எப்படி தன்னுடைய சூழ்நிலையின் மீது ஆள முடியும் என்கிறதை குறித்து தான் இங்கே இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போ விசுவாசத்துக்கு அதிகாரத்துக்கு பெரிய சம்பந்தம் உண்டு. அதை இந்த வசனம் எடுத்து காட்டுது. அதனால தான் இங்கே ஆரம்பிக்கிறோம். ஒரு வாரமும் இங்கே ஆரம்பித்து தான் மற்ற இடங்களுக்கு போகிறோம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற காரியங்களை காண்பிக்கிறோம். அப்போ மனுஷன் அதிகாரத்தை புரிந்து கொண்டால் தான் விசுவாசத்தை செயல்படுத்த முடியும். அதான் முதல் காரியம் காமிச்சேன். அதிகாரம் இருக்குதுன்னு புரியணும், அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு புரியணும். அப்போ தான் விசுவாசம் வேலை செய்யும். விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கு பெரிய சம்பந்தம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது. விசுவாசத்தை மட்டும் புரிஞ்சிட்டா போதாது, அதிகாரத்தையும் புரிந்து கொள்ள வேணும். ஆகவே தான் விசுவாசத்தை போதிக்கிறவர்கள் விசுவாசியின் அதிகாரத்தை குறித்தும் முக்கியமாக போதிக்கிறோம். ஏன்னா விசுவாசின் அதிகாரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வேலை செய்கிறது. ரெண்டாவது, மனுஷன் எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரியாக வச்சிருக்கிறாங்கிறத காண்பித்தேன். 2-3 வாரம் பார்த்துட்டு வரோம். அதை எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாக வைத்திருக்கிறார் மனுஷனை கர்த்தர். ஒன்று கூட விடாமல் அத்தனையும் அவங்க பாதத்துக்களை வச்சிருக்கிறாராம். அதை காண்பித்த பேர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அவனுடைய பாதப்படியின் கீழே வைத்திருக்கிறான். இன்னைக்கு பார்த்தா மனுஷன் அந்த நிலையில் இருக்கிறது போல தெரியல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை விளக்கி போதித்தேன். 8ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் பாதபடிக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு உண்மை? ஒன்று கூட விடாமல் அத்தனையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், அதன் அடிப்படையில் தேவனையும் அவருடைய சிங்காசனத்தையும் தவிர மற்ற எல்லா மனுஷனுடைய பாதபடி கீழே இருக்குதுன்னு சொன்னால் மனுஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. தேவனை தவிர மற்ற எல்லா மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு அதான் ஜனங்க வாயை பழக்கிறாங்க இப்படி சொன்னா. ஏன்னா நம்பவே முடியல. பார்த்தா அப்படி தெரியல, நம்மளை பார்த்தாலும் அப்படி தெரியல, மற்றவங்கள பார்த்தா ஒன்றும் தெரியல. மனுஷனா இப்படி இருக்கிறான், எல்லாம் அவனுக்கு கீழே இருக்குது. கடவுளுக்கு அடுத்தபடியாக அவன் தானா? கடவுளை தவிர மீதியெல்லாம் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கா? வேதவசனம் அப்படி சொல்லுதே. ஆனால் இதையும் சொல்லுது, பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா அந்த உண்மையை மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரதிபலிக்கவில்லை. அதை பார்க்க முடியல. இன்னைக்கு ஏன் பார்க்க முடியல? மனுஷன் பாவத்தில் விழுந்து போயிட்டான், ஆனால் அதை பார்க்க முடியல. அவனுடைய லைஃப் வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கு இவன் ஒரு அடிமை ஆயிட்டான். இவன் பிசாசுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணக்கூடியவன் ஆயிட்டான். அவன் பிசாசுக்கு அடிமையாயவன் ஆயிட்டான். ஆனால் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், இயேசுவை காண்கிறோம். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிறார். மனுஷன மகிமையினாலும் கனத்தினாலும் கடவுள் முடி சூட்டி இருக்கிறான்னு சொல்லியிருக்கு.
சிருஷ்டித்த போதே எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். ஒன்று விடாமல் அத்தனையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினான் இருக்கு. ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரியல இன்னைக்கு, ஏன்னா பாவத்தில் விழுந்துட்டான். ஆனால் ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அதான் 9ஆம் வசனம், எபிரேயர் 2:9 இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது. அங்கே என்ன சொல்லி இருக்குது? ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அவரை பார்க்கும்போது மனிதன் எப்படி இருக்கணும்னு விளங்குது. ஏன்னா அவர் நீங்கள் சொல்லிடக்கூடாது அவர் தேவகுமாரன் கிடையாது, மனுஷனாய் வந்த அவரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அங்கே மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார், மனுஷனுடைய பாத்து கலத்தை கீழ்ப்படுத்தினார் இருக்கிறார்ன்றத நம்மை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்லுகிற வசனம் அது, எபிரேயர் 2. அப்போ அவரை பார்க்குறோம். நம்ம பார்த்தா இன்னைக்கு தெரியல, ஏன்னா விழுந்து போன நிலையில் இருக்கிறோம், மனு வர்க்கம். ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியுது. இப்போ விசுவாசிகளாகிய நாம் அவரை பார்த்து பார்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி மாற வேண்டும். ஆகவே அவரை பார்க்குறோம். அவரை பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? அதான் பாருங்கள், அவர் அத்தி மரத்தை பார்த்து சொல்கிறார், இனி ஒரு காலம் ஒரு இடத்தில் கனி புசியாது இருக்க. அப்படியே ஆகுது, காமிக்கிறார் எப்படின்னு. பிசாசை பார்த்து போன்றார், அது போகுது. முடவனை பார்த்து எழுந்து நடன்றார், நடக்கிறான். செத்தவனோட பார்த்து வெடிய வான்றார், அவன் வர்றான். என்ன காண்பிக்கிறார்? அவரை பார்க்குறோம். மனுஷனாய் வந்த இயேசு, ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்து மாம்ச ரூபம் எடுத்து வந்தவர். அவரை பார்க்குறோம். மனுஷனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் மூலமாக விளங்கிக்கிறோம். அந்த அதிகாரத்தை மனுஷன் எப்படி உபயோகப்படுத்துகிறான்றதையும் அவர் காண்பிக்கிறார். மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறார், எப்படி அதை மனுஷன் பயன்படுத்துகிறான். அது எப்படி பயன்படுத்துகிறான்? தன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். இதை அவர் காண்பிக்கிறார். அதனால தான் அந்த 100க்கு அதிபதி ஏசிட்டு சொல்கிறான், ஒரு வார்த்தை நீர் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். ஆனால் அவனுக்கு அவ்வளோதான் விளங்குச்சு, அவர் சொன்னால் சொத்தமாவான்னு. நாம் இப்போ என்ன போதிக்கிறோம்? அவர் சொல்ல வேண்டியதில்லை, நாம் சொன்னாலே அப்படி ஆகும். அது இயேசுவே சொல்லிட்டார். ஆனால் அவன் நீர் சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நீர் சொல்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கிறேன்னு வந்தான் பாருங்க. அவனே அவ்வளோ புகழ்ந்தார். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனுக்கு சிம்பிளாக ஒன்று விளங்கிடுச்சு, இவர் சொன்னால் அது அப்படியே ஆகுன்றது விளங்கிடுச்சு. விசுவாசிகள் அவனை காட்டிலும் ஒருபடி அதிகமாக போகணும். அவர் சொன்னால் ஆகுன்ற மட்டும் இல்லை, நான் சொன்னாலே அது ஆகும். இதுதான் நம்ம ஏற்கனவே போதித்த காரியங்கள். சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம். அது என்ன? மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். திருப்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது பிசாசின் மீது உள்ள அதிகாரத்தை குறித்து அவர் சொல்றார். அப்ப அதிகாரத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்த வேணுமா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிசாசினுடைய கிரியைகளுக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக ஒரு மனுஷன் அதிகாரத்தை செயல்படுத்த வேணும்னா அதுக்கு அடிப்படை ஒரு காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? பிசாசு ஏற்கனவே நான் காண்பித்தேன் இல்லையா, ஒரு வாரம். அவன் அந்த வெண்கல சர்ப்பம் போல, கம்பத்திலே மோசே உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பத்தை போலவே எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பேரலைஸ் பண்ணப்பட்டவனாக இருக்கிறான். ஆங்கில மொழிபெயர்ப்பு எபிரேயர் 2:14 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாக பிசாசு என்ன பண்ணப்பட்டானா, பேரலைஸ், டிஸ்ட்ராய்னு வருது பழைய இங்கிலீஷ் பைபிள்லாம். சில மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பேரலைஸ் பண்ணியிருக்கிறார். டிஸ்ட்ராய்னா அவன் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு இல்லை, இருக்கிறான், ஆனால் பேரலைஸ்டாக இருக்கிறான். பேரலைஸ்டாக இருக்கிறாள் ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கையை தூக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எதையும் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. பிசாசை குறித்த இந்த விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் ஜனங்களுக்கு, இந்த விதமான ஒரு கண்ணோக்கம் இருக்கணும். பிசாசுனா யாருன்னா, அவன் முடமாக்கப்பட்டவன், பேரலைஸ் பண்ணப்பட்டவன், ஒரு திமிர்வாதக்காரன மாதிரி எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்குது அவனுக்கு. அவனால் ஒன்றும் முடியாது, அவனுக்கு ஒன்றும் லேஸில் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது.
பாருங்க, நிறைய பேருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா, பிசாசு பெரியவன், அவன் வந்து நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமாக்கும், அவனை ஒன்றுமே பண்ண முடியாதாக்கும், அவனை நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு அடே அப்பா எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு பிக்சரை உண்டாக்கி வச்சுருக்காங்க பிசாசை குறித்து. பிசாசை குறித்து சரியான பிக்சர் இங்கே இயேசு தரார். வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன். அவனுடைய வீழ்ச்சியை நாம் அறிந்து வைத்திருக்க வேணும். அவன் விழுந்து போனவன், தோற்று போனவன், தேவனால் புறம்பே தள்ளப்பட்டவன், தேவனுக்கு விரோதமானவன், தோற்கடிக்கப்பட்டவன், பேரலைஸ் பண்ணப்பட்டவன் என்கிறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பேரலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கேப்பபிலிட்டிஸ் ஆர் லிமிட்டட். அவன் என்ன செய்ய முடியுன்றதுல பெரிய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, பெரிய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவனை வந்து பேரலைஸ் பண்ணியிருக்காரு, நம்மளை வந்து எம்பவர் பண்ணியிருக்காரு, நமக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவன் வந்து கையை கட்டி போட்டவன் மாதிரி ஆயிட்டான், ஒன்றும் செய்ய முடியாதவனாக்கி இருக்கிறார், அவனை எந்திரிக்க முடியாதவனாக்கி இருக்கிறாரு, செயல்பட முடியாதவனாக்கி இருக்கிறாரு. அவனுடைய வல்லமையும் அவனுடைய அபிலிட்டியும் லிமிட்டடாக இருக்குது, ரொம்ப குறைஞ்சி போச்சு, கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்மையோ உயர்த்தி இருக்கிறார். எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களை பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொல்லியிருப்பாருங்க, ஐ கிவ் யூ அத்தாரிட்டி. இதை சொல்லும் போது இன்னும் சிலுவையில் கூட மறிக்கல பாருங்க. அவர் சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாலே இதை சொல்றாரு. பழைய உடன்படிக்கையின் கீழேயே, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் கீழேயே இவ்வளவு அதிகாரம் மனுஷனுக்கு இருக்கு. சும்மா ஒன்றும் இல்லை பாருங்க. அதனால்தான் மோசே வந்து ஐயோ ஆண்டவரே எதிர்க்க கடலில் பின்னால் பார்வோனுடைய சேனை வருதுன்னு சொன்னப்ப ஆண்டவர் வந்து நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்ற, நீ கையை நீட்டு ரெண்டாக போல சமுத்திரத்தினார். சொல்ல ஐயோ நான் கையை நீட்டு நானாவது ரெண்டாக புழக்கிறதா? சொல்ல நீ தான்ப்பா, நீ தான் அதிகாரி, நான் எதுக்கு நீட்டணும், நான் எதுக்கு புழக்கணும், அதை நீ நீட்டி போல ரெண்டா நடுவில் நடந்து போக சொல்லு ஜனங்களை அப்படிங்கிறாரு. பெரிய லெசன். தண்ணி இல்லைன்னு கேட்டப்ப சொல்கிறாரு, அந்த பாறையை அடி தண்ணி வரும்ன்றாரு. தண்ணி வருது பாருங்க, அதிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணி வருகிறது. அப்போ மனுஷன் அவ்வளோ பெரிய அதிகாரியாக வச்சிருக்கிறார். யோசுவாவே பாருங்க, சூரியனை பார்த்து நில்லுங்கிறான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேவை. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, இருட்டுது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours கிடச்சா கதையை முடிச்சிடலாம், யுத்தத்தை நல்லா வின்னிங்கில் போயிட்டு இருக்குது, ஜெயிக்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ இருட்டுச்சுன்னா பிரச்சனை, நில்லுங்கிறான், நிற்குது. ஹலோ, இருட்டாகிறது, இருட்டாகலைங்க, பகல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் இருன்றான். சூரியன் இவன் சொல்கிறபடி செய்கிறது. சூரியன் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அதுக்கு இவன் மேலே அதிகாரம் இருக்குது பாருங்க. எல்லாம் அதெல்லாம் இவனுக்காக உண்டாக்கப்பட்டது தானே, இவனுக்காக உண்டாக்கப்பட்டது தானே. இவன் அதை காட்டிலும் பெரியவன், இவன் அதுக்காக உண்டாக்கப்படல, அதெல்லாம் இவனுக்காக உண்டாக்கப்பட்டது பாருங்க. உங்கள் வீடை உங்களுக்காக கட்டுறீங்க இல்லையா? அப்போ யார் பெருசு? வீடை பெருசா நீங்கள் பெருசா? எனக்கு ஜனங்களுக்கு இது விளங்கல பாருங்க. சரி, வீடை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. வீடு நீங்கள் இருக்கிறது கட்டின வீடுங்க, அதுக்கு வாங்கினீங்க. அப்போ வீடு பெருசு இல்லை, நம்ம தான் பெருசு. நம்ம இருக்கிறதுக்கு தான் அந்த வீடு, நமக்கு அந்த வீடு வந்து பயன்படுது, அவ்வளோதான் ஒழிய. அதனால் வீடை கும்பிட்டுக்கூடாது டெய்லி. கார் நம்ம போகிறதுக்கு உதவுது, அதனால் காரை பெருசாக நினச்சி இதை ஒத்திக்கூடாது. கார் ஒன்றும் கிடையாது, இது போனால் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு காரை வாங்கிடலாம். இது என்ன பெரிய இது ஒன்றும் கிடையாது. இது போனால் இன்னொரு கார் வாங்க போகிறோம், கொஞ்ச நாள் போது இது பழசாக போது தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு காரை. ஆனால் அதை போட்டு பாலிஷ் பண்ணி 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 அதுக்கு அத்தனை மணி நேரம் செலவழிச்சு சும்மா 4-5 வருஷம் வர்ற காருக்கு அந்த இது நிரந்தரமாக இருக்கிற குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை. அதுக்கு எந்த பாலிஷும் கிடையாது,
எந்த பளபளப்பும் கிடையாது. இருக்கீங்களா? சும்மா 3 வருஷம் கூட வச்சுக்கிறது இல்லை இப்போல்லாம் கார் நிறைய பேர். அதுக்கு அத்தனை பாலிசி போட்டு வாரந்தோறும் சிலர் வீக்கெண்டே இதுக்கு டெடிகேட் பண்ணிடுறாங்க. இந்த டயரை போட்டு தொடச்சி அது எப்படின்னு சகதியில் தானே போகுது. அது ஒன்றும் பெருசு இல்லை, அது நமக்கு வேலை செய்யுது, அது அவ்வளோதான். நம்மளை எங்கேயா கொண்டு போகுது, அவ்வளோதான். அதை பெருசாக நினைக்கக்கூடாது, அதை பெருசாக இது பண்ணிக்கூடாது. பாருங்கள், அதை போய் கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் மனுஷனுக்காக உண்டாகப்பட்டது. அதனால் அது நில்லுன்றா நிற்கிது மரியாதையாது. எல்லாருக்கும் ஆச்சரியம், அடே அப்பா நான் மனுஷன் சொன்னான் சரி நிற்கிதேன்னு. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது எப்போது நடக்கக்கூடிய ஒரு காரியம், இது நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு. இல்லை, பொதுவாக மனுஷனுக்கு எல்லாவற்றின் பேரிலும் அதிகாரம் இருக்கிறது. இந்த சூரியனே நில்லுன்னா நிற்குதே, அப்போ உங்களை பிரச்சனையை அடங்குனா அடங்குமா அடங்காதா? வீட்டில் ஏற்படுகிற குழப்பங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை, உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்களை, கஷ்டங்களை, உங்களுக்கு எதிராகி வருகிற விரோதியினுடைய அம்புகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமா? முடியாதா? சூரியனே நில்லுன்னு நிற்குது, சமுத்திரமே பொழக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷனால் இதெல்லாம் செய்ய முடியாதா? நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஆள முடியும். அதுதான் விசுவாசியினுடைய அதிகாரம். அதனால தான் ஏன் சொல்கிறார், மலையை பார்த்து சொல்லு அது அப்படியே ஆகுன்றார். எவன் சொன்னாலும் அது அப்படியே ஆகும்ங்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் இறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும்.